எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ ஒரிசாவில் டூர் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி 4ஆம் நாள். இதில் கொஞ்சம் பேர் ரூமில் கிளம்பிகிட்டு இருக்காங்க. நாங்கள்லாம் கிளம்பி வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இன்றைக்கி வந்து எங்கே போகிறோன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த இடத்த பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போகிற வழியிலே ஒரு சின்ன கோயில் இருந்தது. ஆனால் அழகாக இருந்தது. கோயில் சின்னதுனாலும் தோரண வாயில் வந்து ரொம்ப நல்லா பெருசாக சாமிகள்லாம் நிறையா இருந்தது. சூப்பராக இருந்தது. இந்த மணியெல்லாம் அழகாக கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதனால் அந்த தோரண வாயிலுக்காகவே போகிற வழியில் அப்படி இறங்கிட்டோம். வேன்லேருந்து இறங்கி போனோம். கோயில் வந்து சின்ன கோயில் தான், ஆனால் நல்லா அழகாக இருந்துச்சு. கோயில் சின்னதுனாலும் நல்லா இருந்தது. சாமியெல்லாம் நல்லா தரிசனம் பண்ணோம். இங்கே ஒரிசாவில் என்னென்னா, எல்லா கோயில்லையுமே சிங்கம் இருக்குது. எல்லா என்ட்ரன்ஸ்லையுமே வந்து சிங்கம் வச்சு அதுக்குள்ளே அந்த வாசலில் வந்து 2 சிங்கம் கண்டிப்பாக இருக்கும். பாருங்களேன், உள்ள சாமி எவ்வளோ அழகாக நல்லா இருக்குன்ட்டு. அப்படி சாமி தரிசனம் பண்ணிவிட்டு எல்லோரும் வெளியே வந்துட்டோம். அதே மாதிரி இங்கே எல்லா கோயில்லையுமே கொடி வந்து கண்டிப்பாக பறக்கும். கொடி இல்லாமல் இருக்காது. அப்புறம் நாங்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வீட்டுக்கு வந்துட்டோம். அவர் வாழ்ந்த வீடு நல்லா பெருசாக இருக்கே. நான் கூட சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த வீடுனோடனே ஏதோ சின்னதாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா வீடு மாளிகை மாதிரில இருக்குது. நல்லா அவங்க பெரிய பணக்காரங்களாக தான் இருந்திருப்பாங்க போல். நல்லா பெருசாக இருந்தது. அதை இப்போ நல்லா மியூசியமாக வச்சுருக்காங்க. அவங்க அந்த காலத்தில் வந்து குதிரை வண்டியெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. குதிரை வண்டி, அப்புறம் குதிரை எல்லாம் அந்த கட்டுற இடம், அந்த குதிரை வண்டி நிப்பாட்டுற இடம், அதெல்லாம் பார்த்தோம். ஆனால் வீட்டுக்குள்ளே ஃபோட்டோ வீடியோ இதெல்லாம் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்ட்டாங்க. அதனால் வீட்டை வெளியே சுற்றி தான் எடுக்க முடிஞ்சது. ஆனால் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது நல்லா அவரோட வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாக நல்லா நிதானமாக எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு வந்தோம். நாங்கள் அவர் பிறந்த இடம், அதாவது அவர் பிறந்த பெட்ரூமு, அவர் பிறந்த ரூமு, மாடியில் அவர் படித்த ரூமு, மெடிடேஷன் பண்ண ரூமு, அப்புறம் அவர் யூஸ் பண்ண திங்ஸு, அப்புறம் தலைவர்கள் கூட எடுத்த ஃபோட்டோ, நேரு, இந்திரா காந்தி அவங்க கூட எடுத்த ஃபோட்டோ, ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ, அப்புறம் சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃபோட்டோ மூலமாகவும் எழுதி வச்சுருந்தாங்க. நிறையா குறிப்புகள் அது மூலமாகலாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். பெயிண்டிங்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த பெயிண்டிங்லேயே அதை பற்றின குறிப்பும் இருந்தது. அந்த பெயிண்டிங்கில் உள்ள படத்தோட குறிப்பும் எழுதி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. செவத்தில் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க அம்மா அப்பா, ஹெட் மாஸ்டர், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து அவங்க வீடு எல்லாத்தையுமே செவத்தில் வெளியே பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நல்லா ரசித்து பார்த்தோம். அவங்க அப்பா என்ன செஞ்சுருக்காருன்னா, அவரோட பிறப்பை டைரியில் எழுதி வச்சுருக்காரு. அந்த டைரி பேஜையும் வச்சுருந்தாங்க ஷோகேஸில், அதுவும் பார்த்தோம். அப்புறம் அட்மிஷன் ரிஜிஸ்டர், அவரோட ஸ்கூலில் சேர்ந்தார்ல, அப்போ வந்து அட்மிஷன் ரிஜிஸ்டர் எழுதுவாங்கள்ல, அட்மிஷன் ரிஜிஸ்டர் 1909 அவர் ஸ்கூலில் சேர்ந்தப்போ உள்ள அட்மிஷன் ரிஜிஸ்டரில் அவர் பேர், அவங்க அப்பா பேர், அட்மிஷன் நம்பர், அந்த அட்மிஷன் ரிஜிஸ்டரோட காப்பி, அதையும் நாங்கள் பார்த்தோம். இந்த மாதிரி நிறையா அதெல்லாம் உள்ள அவரோட வாழ்க்கையை பற்றிய பல தகவல்களை நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் வீடியோ எடுக்க முடியலையே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. சரி, இதான் அவங்க அம்மா அப்பா, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டிராயிங் அவர் ரொம்ப வீரமாக செஞ்சார், வீரமாக போர் புரிந்தார்ல, அந்த மாதிரி இதெல்லாம் டிராயிங் பண்ணி வச்சுருக்காங்க. இது அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன கோயில். அவங்க வீட்டுக்குள்ளே தான் காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்குது. காம்பவுண்டுக்குள்ளே ஒரு சின்ன துர்கா டெம்பிள் அப்படின்றது நல்லா குட்டி அழகான கோயிலாக இருக்குது. அவங்க வீடு பாருங்களேன், நல்லா பெரிய வீடாக தான் இருக்குது. நல்லா மாளிகை மாதிரி இருக்குது. நிறைய ரூம்ஸ் இருக்குது. நல்லா பார்த்து கட்டியிருக்காங்க போல். நல்லா அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நல்லா அதை மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வராங்க. வீடியோ ஃபோட்டோகிராஃபுக்கு மட்டும் அனுமதி இல்லை. ஆனால் நல்லா வெளியேயும் நல்லா பெரிய கார்டன் இருக்குது. அதையும் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு சுபாஷ்க்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு அப்படி வெளியே வந்தோம். வெளியே வரும்போதே நம்ம வந்து வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரும்போது ஜெய்ஹிந்த்
அப்படின்ற நம்ம அதை சொல்லிட்டு தான் நம்ம வெளியே வர முடியும். சுபாஷ் சந்திர போஸும் ஜெய்ஹிந்த் சொல்லிகிட்டு இருக்காரு, நாமளும் ஒரு